இந்தாங்கப்பா. என்னடா இது? டைவர்ஸ் பேப்பர். டைவர்ஸ் பேப்பரா? ஆமா. இனிமே எனக்கும் துளசிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டாச்சு. இந்தாங்க. டேய், என்னடா விட்டா எல்லாம் மீறி போயிட்டே இருக்க. எதுக்குடா இப்ப டைவர்ஸ் பேப்பரை நீட்டுற? இது துளசி கொடுத்ததுப்பா. பாருங்க. என்னமோ சொன்னீங்க, துளசி நல்லவ வல்லவ குழந்தை மாதிரி. அவளுக்கு வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாதுன்னு சொன்னீங்க. இப்ப என்ன பண்ணிட்டான்னு பாத்தீங்கல்ல. என்னடி இதெல்லாம்? ஏண்டி இப்படி பண்ற? விஸ்வாதான் ஏதோ கோவத்துல பண்றானா? அவளுக்கு சமமா நீயும் பண்றியே. இதெல்லாம் நல்லாவா இருக்கு துளசி? துளசி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள விரிசல் வந்தாலே அது ரொம்ப கஷ்டமா. அது போக போக பெருசாயிடும். டிவோர்ஸ்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது எதுக்காக நீ இப்ப கொடுக்குற? துளசி, பைரவி இறந்த சோகமே இன்னும் இந்த வீட்டை விட்டு போகலம்மா. அதுக்குள்ளே நீ ஏன் டைவர்ஸ் ஆரம்பிக்கிற? இப்படி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி கஷ்டப்படுத்தினீங்கன்னா எப்படிமா? போதுமா, போதும். எங்களை இன்னும் கஷ்டப்படுத்தாதீங்க. எங்களால தாங்கிக்க முடியாது. நான் எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சு இப்படியெல்லாம் பண்ணல. என்னால இங்க இருக்க முடியாதுப்பா. அதனாலதான். ஏமா ஏமா இருக்க முடியாது? பைரவி அம்மா இல்லைங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியலப்பா. எங்க பார்த்தாலும் அவங்க இருக்கிற மாதிரியே தெரியுது. அப்பப்போ கண் முன்னாடி வந்து வந்து போறாங்க. அவங்க இல்லாத வீட்டுல வெறும் நினைப்ப மட்டும் வச்சுக்கிட்டு இங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. என்னோட கேர்லெஸ்னஸ்னாலதான் என் அம்மா இறந்தாங்க. நான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாங்கிற குற்ற உணர்ச்சி என்ன கொல்லுதுப்பா. கஷ்டம் எனக்கு புரியுதுமா. கஷ்டத்தை மறக்க நீ எங்க போகணும்னு நினைக்கிறியோ அங்க போ. நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா எதுக்குமா இந்த டிவோர்ஸ்? சொல்லுமா. டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டா இனிமே உனக்கும் விஸ்வாவுக்கும் எதுவுமே இல்லைன்னு ஆயிடும். அது தெரிஞ்சும் ஏமா இப்படி பண்ண? அப்பா,
இனி என்னால விஸ்வா கூட வாழ முடியாதுப்பா. என்னம்மா, எதுக்குமா இப்படி சொல்ற? ஆமாப்பா, நான் பார்த்து பழகுன விஸ்வா இவன் இல்ல. இவன் கூட எனக்கு வாழ பிடிக்கலப்பா. திமிர பாத்தீங்களாப்பா? டேய், நீ என்ன என் கூட வாழ பிடிக்கலன்னு சொல்ற? நான் இப்ப சொல்றேன், எனக்கு உன் கூட வாழ பிடிக்கல. போடி இங்க இருந்து. இதுதான்ப்பா விஸ்வா, இதுதான் எனக்கு பிடிக்கல. என்னம்மா நீ ஏதோ கோவத்துல பேசுறாமா? அவன் அதுக்காக விட்டு போறேன்னா எப்படிமா? இல்லப்பா, விஸ்வா என்கிட்ட நிறைய தடவை கோவப்பட்டிருக்கான். அப்போ இருந்த கோபத்துல லவ் இருந்துச்சு. அதனால அந்த கோவம் எனக்கு பெரிய விஷயமா தெரியல. ஆனா இப்போ லவ் சுத்தமா இல்லப்பா. துளசி, நீ அவசரப்படாதம்மா. விஸ்வாக்கு உன் மேல லவ் இல்லாம இல்லம்மா. அவன் பைரவி அண்ணி இறந்த சோகத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கான். நீதாம்மா அவனை புரிஞ்சு நடத்துக்கணும். என்ன அம்மாவும் மகளும் சேர்ந்து டிராமா பண்றீங்களா? நான் என்ன சின்ன குழந்தையா? எனக்கு எதுவும் தெரியாதா? நான் தெரிஞ்சுதான் பண்ணேன். தெரியும் விஸ்வா, நீ தெரிஞ்சுதான் பண்ணேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவ்வளவு நாளா என்னோட விஸ்வா என்ன உயிருக்கு உயிரா நேசிக்கிறான், என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான்னு நினைச்சேன். அதெல்லாம் போயின்னு புரிய வச்சுட்டேன். பொதுவா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள லவ்வ தாண்டி நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது எப்ப உடைஞ்சு போச்சோ அப்பவே எல்லாமே முடிஞ்சு போச்சுமா. என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும், ஏன் அந்த கோர்ட்டும் நான் கொலை பண்ணலன்னு சொல்லியும் இவன் நம்பலையே. நம்பிக்கை இல்லாம இன்னைக்கு அம்மாவை கொலை பண்ணது நானு சொன்னவன் நாளைக்கே என்ன வேணாலும் சொல்லுவான். அவன் கிட்ட பழைய லவ்வும் இல்ல, நம்பிக்கையும் இல்ல. இதுக்கு மேல விஸ்வா கூட வாழ்றதுல அர்த்தமும் இல்லப்பா. அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் சிவகாமி கூடவே போயிடுறேன்ப்பா. பிளீஸ் என்ன தடுக்காதீங்க. சரிம்மா, உன் இஷ்டம். துளசி, வேணாண்டி, இது தப்பாயிடும். நீ சந்தோஷமா இருக்கும்போது வந்தினா ஒண்ணும் இல்ல. இப்படி டைவர்ஸ் பண்ணிட்டெல்லாம் நீ வீட்டுக்கு வரக்கூடாது. இங்க பாரு, சொன்னா கேளு துளசி. உன் பொண்ணா கடைசி வரைக்கும் உன் கூட இருக்க ஆசைப்படுற. நீ வாமா, வா. துளசி, துளசி.
என்னடி நீ ஆசைப்பட்டபடியே 2 பேருமே பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கு சந்தோஷப்படாம இப்படி சோகமா உட்காந்துட்டு இருக்க? என்னதான் இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டியாச்சே, பிரிஞ்சுட்டாங்கன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கியா? ஏய் கனகா, என்னாச்சு? உண்மையிலேயே நீ திருந்திட்டியா? பாருங்க இப்போ ஏய் என்னடி? அப்புறம் நினைச்ச மாதிரியே விஸ்வா மாமாவும் துளசியும் பிரிஞ்சுட்டாங்க. கொண்டாட வேணாமா? வாங்க சின்னத்தை, நச்சுன்னு 4 குத்து குத்துவோம் வாங்க. அப்பாடா, இப்பதான் சின்னத்தை நிம்மதியா இருக்கு. ஒரு வழியா அந்த தொல்லை முடிஞ்சது. ஏன் விஸ்வா மாமா எனக்கு தான். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்போம். ஊட்டி, கொடைக்கானல், சிம்லான்னு ஒரே ஹனிமூனா போவோம். எங்க சந்தோஷத்துல இனிமே யாருமே குறுக்க வர முடியாது. அதெல்லாம் சரி, ஊட்டி கொடைக்கானல் சிம்லான்னு அதோட நிறுத்திட்ட? வேற என்ன, ஃபாரின்கா போக சொல்றீங்க? ஃபாரினுக்கெல்லாம் போக சொல்லலடி, பழனிக்கு. பழனிக்கா? எதுக்கு? அடிப்பாவி, மறந்துட்டியா? நேத்து தானே 2 பேரும் பிரிஞ்சுட்டா பழனிக்கு வர, பால் குடம் எடுக்கிற, காவடி எடுக்கிற, அழகு குத்துறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்ட. மறந்துட்டியா? ஓ ஓ அதுவா? பார்க்கலாம் பார்க்கலாம். நேத்து மனசார வேண, இப்ப ரூட் கிளியர் ஆகும் பேக் அடிக்கிறியா? இல்ல சின்னத்தை, அழகெல்லாம் குத்துனா ஸ்கின் போயிடும். இதெல்லாம் வேண்டதுக்கு முன்னாடி யோசிக்கணும். ஆமா. இப்ப என்ன, வேண்டுதல் வச்ச உடனே செய்யணுமா? நம்ம சாமி அதெல்லாம் ஒண்ணும் கோச்சுக்காது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடி. வேண்டுதல வேண்டிக்கிட்டா கண்டிப்பா செஞ்சு முடிக்கணும். செய்யலாம் செய்யலாம். ஃபர்ஸ்ட் எனக்கும் விஸ்வா மாமாக்கும் கல்யாணம் நடக்கட்டும். ஹனிமூன் எல்லாம் போயிட்டு வந்து 6 மாசத்துக்கு அப்புறம் செய்யலாம். 6 மாசம் கழிச்சு செஞ்சிடுவல? செய்ய முடியலன்னா என்ன, அடுத்த 6 மாசம்னு அப்படியே போகும். ஆயுசுக்குள்ள செஞ்சு முடிப்போம். வணக்கங்க. வாங்க பார்த்திபன் சார், வாங்க சிவகாமி அம்மா, உட்காருங்க. உட்கார். எப்படி இருக்கீங்க? விஸ்வாவும் துளசியும் எப்படி இருக்காங்க? ஏ என்னாச்சு? விஸ்வாவுக்கும் துளசிக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதே நேரம் கண்டிப்பா ஒரு உயிர் பலி நடக்கும்னு சொன்னீங்க. பலினா அது நானா தான் இருக்கும். என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா போதும்னு நினைச்சேன். ஆனா இப்படி பைரவியன் இறந்து போவாங்கன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல ஜோசியரே. நடக்கிறது அதுவா இருந்தா
யார் என்ன பண்ண முடியும்? நடந்ததை நினைச்சு வருத்தப்படாதீங்க. நடக்க போறத பாருங்க. அது நினைச்சா இன்னும் கவலையா இருக்கு. 2 பேரும் கோவத்துல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரோட ஜாதகத்தையும் பார்த்து இப்ப நடக்கிறது நல்லதுக்கா இல்ல ஏதாவது குறை இருக்கா? குறை இருந்தா அதை சரி பண்ண ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லுங்க. ரெண்டு பேரோட ஜாதகத்திலையும் எந்த குறையுமே இல்லை. அருமையான ஜாதகம் தான். சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. இல்ல ஜோசியரே, கல்யாணமாகி கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள 2 பேரும் முட்டிக்கிட்டு டைவர்ஸ்னு வந்து நிக்கிறாங்க. இது இப்படியே விட்டா மொத்தமா பிரிஞ்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு. அப்படிலாம் கண்டிப்பா நடக்காது. இப்ப 2 பேரோட ஜாதகத்திலையும் ஜென்ம சனி நடக்குது. ஜென்ம சனி இருக்கும்போது சிக்கல், சங்கடம், வெறுப்பு எல்லாமே இருக்கும். ஆனா அதுவே நிரந்தரம் இல்லை. கொஞ்ச நாளைக்கு எலியும் பூனையுமா அப்பப்ப அடிச்சுப்பாங்க, அப்புறம் பேசிக்குவாங்க. இதெல்லாம் அவங்க 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்னு சேர்க்கதான். இந்த உலகத்துல யார் வாழணும்னு முடிவு பண்ண கடவுள் அவங்க எப்படி வாழணும்னு முடிவு பண்ணி தான் வச்சிருக்காரு. துளசிக்கும் விஸ்வாவுக்கும் இடையில அப்பப்ப மனக்கசப்பு வந்துதான் போகும். தசாபுத்தி மாறும்போது எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் ராஜ வாழ்க்கை வாழ்வாங்க. எனக்கு காஃபி எடுத்துக்கோங்க. துளசி கொடுத்தியா? இப்பதாங்க எடுத்துட்டு போறேன். என்னடி ஆளை மாறிட்ட? என்ன நீ காஃபி கூட குடிக்காம இவ்ளோ சீக்கிரம் எங்க கிளம்பிட்ட? என்ன ஃபைல் இது? என்னம்மா பதில் சொல்லாம நிக்கிற? எங்க கிளம்பிட்ட? இன்டர்வியூக்குப்பா. இன்டர்வியூக்கா? ஆமாப்பா, இனிமே வேலைக்கு போலான்னு இருக்கேன். என்னம்மா நீ? நான் இருக்கேன், சிவகாமி இருக்கா. உனக்கு என்ன தேவையோ அதை நாங்க செய்ய போறோம். நீ எதுக்குமா வேலைக்கெல்லாம் போயிட்டு? ஐயோ அப்படி இல்லப்பா, எனக்கு தேவையானதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்கன்னோ இல்ல உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நான் வேலைக்கு போல. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தா மனசு நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கோம். அதான் ஒரு சேஞ்ச்க்கு வேலைக்கு போலான்னு இருக்கேன். என்னப்பா
என்ன யோசிக்கிறீங்க? இல்லம்மா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். வேலைக்கு போனா எல்லாம் மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இருந்தாலும் நீ வீட்லயே இருந்த பொண்ணு, நீ வேலைக்கு போனா எப்படி பண்ண போற, என்ன பண்ண போறன்னு தெரியலையே. ஆமாண்டி துளசி, உன்னால வெளியில எல்லாம் போய் வேலை பார்க்க முடியாது. அதனால வீட்ல ஏன் கூடயே இருமா. கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடும். நீ பழைய மாதிரி ஆயிடுவ. நான் என்ன என்னால முடியாத வேலைக்கா போறேன்? படிச்சிருக்கேன், படிப்புக்கு ஏத்த வேலைக்கு தானே போறேன்னு சொல்றேன். உன்னை பார்த்தாலோ அப்பாவை பார்த்தாலோ எல்லாத்தையும் மறக்க முடியாது. வெளியே போய் 4 பேரை பார்க்கணும், அவங்க கூட பழகணும், அப்பதான் அதை மறக்க முடியும். இனிமே நான் உங்களுக்காக வாழ போறேன். என் அம்மாவுக்காக, என் அப்பாவுக்காக வாழ போறேன். அப்பா, மனசளவுல நான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைக்கிறேன். வேண்டான்னு சொல்லாம முழு மனசோட அனுப்பி வைங்கப்பா. ப்ளீஸ். சரிம்மா, நீ வேலைக்கு போ. தேங்க்ஸ்ப்பா. சரிப்பா, பாய். நான் வரேன். அம்மா, நான் போயிட்டு வரேன்.